அண்மை செய்தி, மாணவியின் படிப்பு செலவுகளை ஏற்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவியின் படிப்பு செலவுகளை ஏற்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிற செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி விவகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அந்த எஃப்ஐஆரில் விவரங்களை குறிப்பிட்டது எப்படி, அந்த விவரங்கள் வெளியே போனது எப்படி என்று ஆவேசமாக பல்வேறு கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பதிலளித்து வருகிறார்கள். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என போதிப்பதை விட அவரை கண்ணியத்துடன் நடத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விக்டிம் பிளேமிங் அண்ட் விக்டிம் ஷேமிங் கூடாது எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மாணவிக்கு அனைத்து விதமான பாதுகாப்புகளையும் தர வேண்டும் எனவும், எஃப்ஐஆர் லீக் ஆனதால் மாணவியும் குடும்பத்தினரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார்கள் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி தகவல் லீக் ஆனால் குற்ற சம்பவத்தை எதிர்த்து காவல்துறையை நாடுவதிலே அவர்களுக்கு சிக்கல் ஏற்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். விசாரணையில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு விஷயமாக இது அமைந்துவிடும் என்றும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக புகார் அளித்ததற்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டுக்களை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மாணவி தனது படிப்பை தொடர்ந்து படிப்பதை அண்ணா பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மாணவியின் படிப்புக்கான செலவுகளை இனி அவரிடமிருந்து வசூலிக்க கூடாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மாணவி இனி படிப்பதற்கான அந்த செலவுகள் அனைத்தையும் பல்கலைக்கழகம் அல்லது அரசு ஏற்க வேண்டும் என்பது என்னுடைய பொருளாக நீதிமன்றம் இதனை தெரிவித்துள்ளது. வழக்கின் புலன் விசாரணையை காவல் ஆணையரினுடைய கீழ் பணிபுரியக்கூடிய அதிகாரியிடமிருந்து மாற்ற வேண்டியது தவிர்க்க முடியாதது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மாணவியினுடைய அந்த கண்ணியம் காக்கப்பட வேண்டும் எனவும், அவரை பற்றி அந்த தகவல்கள் அதே போல அந்த குடும்பத்தார் மன உளைச்சலில் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு ஏற்ப நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாணவிக்கு தேவையான அந்த படிப்புதவி, அவருக்கான அந்த கட்டணம் போன்றவற்றை எல்லாம் அவரிடமிருந்து வசூலிக்க கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அது நீதிமன்றத்திலே விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்பிலே பல்வேறு விளக்கங்கள் நேற்றைய தினம் நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் அவர்கள் அந்த விளக்கங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் அவர்கள் அது தொடர்பான விஷயங்களுக்கு பதிலளித்து வருகிறார்கள். ஒரு குற்றம் நடைபெற்றால் அதில் பெண் தான் குற்றம் சாட்டப்படுகிறார் என்றும், ஆண் பெண் இருபாலரும் சமம் என்ற நிலை உருவாக வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பெண்கள் இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் எனவும், பெண்கள் மீது குற்றம் சாட்டுவது குற்றவாளிக்கு சாதகமாகிவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் பேசுவது ஒன்றும் தவறு இல்லை என்றும், அது அவர்களுக்கான உரிமை என்றும், அதில் யாரும் தலையிட முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆண் என்பதற்காக பெண்களை தொட உரிமை இல்லை என்றும், பெண்களுக்கு எப்படி மரியாதை தர வேண்டும் என்பதை இந்த சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் நீதிமன்றம் சாட்டமாக தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் மாணவியினுடைய அடையாளத்தை எஃப்ஐஆரில் குறிப்பிட்டது சட்டப்படி தவறு என்றும், பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய கண்ணியம் காக்கப்படவில்லை என்றும் நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை போதிப்பதை விட அவரை கண்ணியத்துடன் நடத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். அது மட்டுமில்லாமல் மாணவிக்கு அனைத்து விதமான பாதுகாப்பும் தர வேண்டும் எனவும், எஃப்ஐஆர் லீக் ஆனதால் மாணவியினுடைய குடும்பத்தார் அவர்கள் மனவேதனையில இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நீதிமன்றத்தை காவல் நிலையத்தை அணுகுவதிலே சிரமம் ஏற்பட்டிருக்கும் என்பதையும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது.